இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை உயர்த்துகிறார். யோபு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுது, தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். உண்மையில் நம்முடைய தேவனுக்கு தாழ்மையாய் இருக்கிறவர்களை பிடிக்கும். யாரெல்லாம் பெருமைப்படுகிறார்களோ அவர்களோடு அவர் எதிர்த்து நிற்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. ஆகையால தாழ்ந்தவர்களை தேவன் உயரத்தில் வைப்பார், துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார் என்று யோபு சொல்லி இருக்கிறார். அதாவது ஏதாகிலும் ஒரு துக்கத்திலோ ஒரு மனவேதனைகளிலோ ஒரு சோதனைகளிலோ இருக்கிறவர்களை தேவன் அவற்றிலிருந்தெல்லாம் விடுதலையை கொடுத்து அவர்களை உயர்த்தி வைக்கிறார் என்று யோபு சொல்லி இருக்கிறார். உண்மையில் நாங்கள் யோபுவுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால், யோபு எந்த வகையிலும் தேவனை விட்டு பிரியாமல் எவ்வளவு சோதனைகள் வேதனைகள் பாடுகள் வந்தாலும் தேவனை விட்டு கொடுக்காதபடிக்கு எப்பொழுதும் தேவனை உயர்த்தி கொண்டே இருந்தார். அவருடைய வாழ்க்கையில எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அவர் வாயினால் கூட பாவம் செய்யாதபடிக்கு எப்பொழுதும் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தார். அதற்கு பிற்பாடு யோபுவுடைய வாழ்க்கையில் தேவன் இரட்டிப்பான நன்மைகளை செய்ததை நாங்கள் காண்கிறோம். எந்த வகையிலையும் நாங்கள் பெருமைப்படாமல், எந்த காரியத்தை குறித்தும் நாங்கள் பெருமை பாராட்டாமல், யோபு சொன்னது போல தேவன் கொடுத்தார் தேவன் எடுத்தார் என்ற ஒரு மனநிலையில நாங்கள் எப்பொழுதுமே தேவனையே மேன்மை பாராட்டுகிறவர்களாக இருக்க வேணும். எல்லா சந்தர்ப்பத்திலையும் நாங்கள் தேவனுக்கு முன்பாக கீழ்ப்படிந்து எங்களை நாங்கள் தாழ்த்தும் பொழுது அவர் எங்களை உயரத்தில் வைக்கிறார். Have a hopeful day.